என்னங்க சாமிஜி? எந்த ஊருக்கு முயற்சி பண்ணுறீங்க? வெளிநாடு? குவைத்துங்க சார். சரி. இது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்களா? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி. இப்போ இன்டர்வியூலாம் முடிஞ்சிருத்தா உங்களுக்கு? இன்டர்வியூ முடிஞ்சு இப்போ விசா கையில் வந்துச்சு, போக முடியாமல் போச்சுங்க சார். எதனால்? நீங்களே வேண்டான்ட்டீங்களா? அவங்க கூப்பிடலையா? அவங்க மறுபடியும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமிஜி. விசா கொடுத்தவங்களே? விசா கொடுத்தவங்களே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் விசா கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஃப்ளைட் டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி விசா மட்டும் அனுப்பிச்சி விட்டு அந்த மாதிரி நின்றுச்சுங்க சாமிஜி. சரி. இப்போ உங்களுக்கு ஒன்று பூர்வீக வீடு சம்மந்த பிரச்சனை, இன்னொன்று வெளிநாட்டு பிரச்சனை. ஆமாங்க. பூர்வீக வீடு சம்மந்த பிரச்சனை கள்ளக்குறிச்சிலையா வேறு இடத்துலையா? கள்ளக்குறிச்சி நல்லாத்துறை இலையில. அப்படிங்களா? அது நிலமா? விளையிற நிலமா? விளையிற நிலமா? ஆமாம் சாமிஜி. சரி. ரெண்டுத்துக்கும் என்ன தீர்வுன்றதை பார்த்துடலாம் இப்போ. சரிங்க சாமிஜி. இப்போ 2 விதமான பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நீங்களே பண்ணக்கூடியது. இன்னொரு பரிகாரம் நீங்கள் ஆலயம் போய் பண்ணுங்கள். ஒன்று வீட்டில் பண்ணுங்கள், இன்னொன்று ஆலயத்தில் போய் பண்ணலாம். முதல்ல இந்த வெளிநாட்டு பயண முயற்சியில் கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய லாபம் தரக்கூடிய காலம்னு கணிஞ்சு வரல. அதனால் நீங்கள் வெளிநாட்டு பயணங்களில் நிதானமாகவே இருங்க. பொருள் நட்டம் அடையக்கூடிய காலம்னு வருதுனால பொதுவாக நீங்கள் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு பயணம் கொஞ்சம் உங்களுக்கு நிதானமாக தான் கணிஞ்சு வரும். இப்போ நீங்கள் அவசரப்படாமல் முயற்சி பண்ணுங்கள், பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு வழியை கூட சிந்திக்கிறது நல்லது அப்படின்னு வருது. அதனால் பணம் நட்டமடையக்கூடிய காலத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் நிதானமாக இருக்கணும், அவசரமாக இருக்கக்கூடாது. வேகமாக இருந்தால் நமக்கு பொருள் நஷ்டம் வருமே தவிர லாபம் வர்றது கஷ்டம். இப்போ இந்த வெளிநாட்டு பயண லாபத்துக்குன்னு சொல்கிற பரிகாரம்ன்றது மிக மிக எளிய பரிகாரம். பவழமல்லி செடி வாங்கி திங்கக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலோட நந்தவனத்திலையோ கோயில்லையோ கட்டாயம் வைங்க. இது 6 முறை அதை செய்யுங்க. 6 முறை இந்த பவழமல்லி செடி வாங்கி நடுங்க. இது ஒரு நல்ல பலன் தரும். வெளிநாட்டு பயணத்தை உங்களுக்கு கட்டாயம் தேடித்தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் இன்னும் 3.25 வருடத்துக்கு இழுபறியாக தான் இருக்கும். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கான பரிகாரம்னு இப்போ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆக நீங்கள் ஒன்று இந்த பவழமல்லி செடியை நட்டுடுங்க. அடுத்து நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்ட்டோம், அங்கே பிரதோஷ வழிபாடு பண்ணுவாள். அப்போ நீங்கள் பணம் கட்டி உங்களுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் பொருள் வாங்கி தரதா இருந்தால் அரைச்ச சந்தனமும் வில்வதளமும் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அந்த பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு அரைச்ச சந்தனமும் வில்வதளமும் வாங்கி கொடுங்க. பிரதோஷ வழிபாடு மட்டும் எவ்வளவு நாள் செய்ய முடியுமோ கணக்கு வேண்டாம், அவ்வளோ நாள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை சுமூகமான முறையில் நல்ல முறையில் தீரும். உங்களுக்கு சாதகமான தகவல் தேடி வரும். வேறு பரிகாரம் அவசியமில்லை, நம்புங்கள், நல்லதே நடக்கும்.